இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். ஞானமுள்ள வயதான ஞானிகள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் போதகருக்கு மறுபடியுமாக இந்த செய்தியை கொடுத்த அன்று காலையில் வந்து கொண்டிருந்ததாம். இது கர்த்தர் போதகரை கற்பிக்க கூறியதோடு தொடர்பாகும் என்று போதகர் நினைத்தாராம். ஏனெனில் இந்த செய்தியை கொடுத்த வாரத்திற்கு முந்தைய வாரம் முழுவதுமாக அந்த வசனத்தையும் அது என்ன கூறுகிறது என்பதையும் போதகர் கற்றுக் கொடுக்க இருந்தார்களாம். ஆனால் இது அதனால் இல்லையாம். அன்று காலையில் நடந்தது வித்தியாசமானதாம். போதகர் இது ஆபகுக்கில் இருந்து என்று நினைத்தார்களாம். ஆனால் கர்த்தர் ரோமரிலிருந்து பேசினார்களாம். அந்த பகுதியை மேற்கோளிட்டு காண்பித்தாராம். அதை உங்களிடம் பகிர்ந்திட வேண்டும், ஏனெனில் அது நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அதை எப்படி கொண்டு செல்கிறோம் என்பதை பொறுத்ததாகும் என போதகர் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இறையியல் படி, வேதாகமப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதை வைத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலுடனும் புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் புறஜாதிகளோடும் ஆகும். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் கிருபை. நீங்கள் இதை இந்த வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது பெரிய காரியம் என போதகர் எண்ணினார்களாம். போதகருக்கு தெரிந்த ஊழியத்தின் லோகோவில் இது இருக்கிறதாம். இந்த செய்தியை கொடுத்த நாளின் முந்தைய நாளில் கூட பழைய ஏற்பாட்டில் எப்படி காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது மற்றும் புதிய ஏற்பாட்டில் எப்படி காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பற்றி கர்த்தர் போதகரோடு பேசிக்கொண்டிருந்தாராம். இந்த செய்தியை கொடுத்த அன்று காலையில் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் போதகரிடம் கூறினாராம். அதனால் போதகர் தான் தயார் செய்த காரியங்களை தள்ளி வைத்துவிட்டு உங்களுக்கு கற்றுத்தரும் அளவிற்கு இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள கர்த்தரோடு அமர்ந்தார்களாம். புத்தியை பெற்றுக்கொள் என்பது ஆங்கில வேதாகமத்தில் புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள் என்று இருக்கிறது. புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள் என்பது ஏற்கனவே தேவ வசனம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதாகும். அதுதான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் வசனம் இருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்வதை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதுதான் அடிப்படையான அடுக்காகும். தேவ வசனம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதன் புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, ஆனால் நமக்கு தேவனிடம் இருந்து தொடர்ந்து ஒரு வெளிப்பாடு, தொடர் ஆலோசனை வேண்டும். சிலர் இதை ஞானம் என கூறுகிறார்கள், ஆனால் சூழ்நிலைப்படி என போதகர் எண்ணுவதாக கூறுகிறார். மத்தேயு 16:17-18 செல்வோம் என்றால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து இயேசு கூறினார். அந்த கல் ஒரு மனிதன் அல்ல, தேவனிடமிருந்து வந்த ஒரு வெளிப்பாடாகும். நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாகும் ஒரு வெளிப்பாடாகும். இப்பொழுது உங்களுக்கு தேவனிடமிருந்து அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறதா? இயேசு மீனவர்களிடம் தன் சீஷர்களிடம் ஆழத்தில் வலை வீச கூறிய போது அவர்களுக்கு தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை இருந்தது. அது ஒரு வெளிப்பாடாகும். இயேசு உயிரோடு இருக்கிறார். எழுதப்பட்டு இருப்பதை தாண்டி செல்லாமல் இருப்பது நல்லதுதான். மேலும் நாம் அதை செய்ய அழைக்கப்படவில்லை. அது வெறும் அடிப்படை அடுக்குதான். அதற்கு மேலாக புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு அவரிடமிருந்து வெளிப்பாடு இருக்கிறது. அதாவது தேவனிடமிருந்து பாதையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு ஞானம், ஒரு ஆலோசனை இருக்கிறது. அதைதான் ரோமர் 8:14 கூறுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதுதான். நீங்கள் யார் என்று நினைத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தகுதியானவர் என்று நினைத்தாலும் சரி, அது பொருட்டாகாது. 2 கொரிந்தியர் 5:21 படி நீங்கள் தான் தேவனின் நீதியாவீர்கள். அதைதான் பவுல் ரோமர் 1 கூறுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என கூறுகிறார். அதுதான் நற்செய்தி. நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல.
கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் நற்செய்தி. அதனால்தான் பவுல் ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என கூறினார். விசுவாசம் இல்லாமல் வாழ்வது என்பது எவ்வளவு சுலபமானது! இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதன்படி செல்வது எவ்வளவு சுலபமானது! இப்பொழுது நீங்கள் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும். நிறைய வருடங்களுக்கு முன்பு போதகர் ரயிலிலே ஒரு இராணுவத்திற்கு ஆட்களை பணி சேர்ப்பவரோடு போதகர் இருந்தார்களாம். மிக பிரகாசமான அறிவானவர்களை அவர்கள் சிப்பாய்களாக பணியில் சேர்க்க மாட்டார்களாம். மேலும் அறிவில்லாதவர்களையும் பணியில் சேர்க்க மாட்டார்களாம். ஆனால் ஒரு இடைவெளி இருக்கிறது. இது இந்த நபரின் வேலையாம். இந்த இடைவெளிக்குள்ளாகத்தான் சிப்பாய் நிலை பணி சேர்ப்பு நடைபெறுகிறது. இந்த நபரோடு பேசிக் கொண்டிருக்க அந்த பணி சேர்ப்பு என்ன என்பதும் அந்த இடைவெளி என்ன என்பதும் தெளிவாக போதகருக்கு தெரிந்ததாம். ஒரு நபர் என்னவாக இருந்தாலும் உத்தரவுகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அவன் மிகவும் அறிவாளியாக இருந்தால் அவன் தனக்குத்தானே சிந்திக்க தொடங்குவான். அவன் மிகவும் அறிவில்லாதவனாக இருந்தால் சிந்திக்கவே மாட்டான். கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவில்லாதவர்கள் அல்ல. நாம் வெறும் உத்தரவுகளை பெற்று கொள்ளுகிறவர்கள் அல்ல. போதகர் முன்பு கூறியது போல நாம் அறிவான புத்திசாலியான படைப்புகள். ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. நாம் இருளில் இல்லை, நாம் குருடாக இல்லை. நமக்கு தேவனோடு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவில் நாம் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட நாம் கிறிஸ்துவில் முற்றும் வெற்றி சிறந்தவர்கள். இது தேவனோடான ஒரு உறவினால் மாத்திரம் சாத்தியமாகும். போதகர் கர்த்தரிடம் முதலில் வந்தபோது தேவனோடான ஒரு உறவு இல்லை என போதகர் கூறுகிறார்கள். போதகருக்கு கர்த்தர் இதை நினைவுபடுத்தினார்களாம். போதகருக்கு தான் எங்கு இருந்தார்கள் என்பது துல்லியமாக நினைவில் இருக்கிறதாம். போதகர் கார் ஓட்டிக்கொண்டு இருந்தார்களாம். அவர்களோடு தன் மனைவியாகிய அனு மற்றும் தன் சகோதரி பிரீத்தி அவர்களும் இருந்தார்களாம். போதகர் இவ்வாறு அவர்களிடம் கூறினார்களாம்: சனிக்கிழமை தவிர நாம் எல்லா நாட்களும் நாம் ஒரு ஜெப கூட்டத்தில் பங்கு கொள்கிறோம். அது நல்லதல்லவா? இது 1997 அல்லது 1998 என போதகர் கூறுகிறார்கள். போதகர் கர்த்தரிடம் வந்த 1 அல்லது 2 வாரத்தில் இது நடந்தது என அவர் கூறுகிறார். போதகர் கீபோர்ட் வாசித்தார்களாம். தான் என்ன வாசிக்கிறார் என்பது தெரியாமல் வாசித்தார்களாம். ஆனால் அவர்கள் போதகரை வாசிக்க செய்தார்களாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி கிழமைகளிலும், ஆனால் சனிக்கிழமை இல்லை என நினைத்தார்களாம். இதை போதகர் தன்னுடைய போதகரிடம் கூற இது சரியல்ல என கூறினார்களாம். தான் வேறு எங்கும் போகக்கூடாது என்றும் தன்னுடைய சபையில் மாத்திரம் பங்கு கொள்ள வேண்டும் என போதகர் நினைப்பதாக போதகர் நினைத்தார்களாம். அவர் இப்படி கூறியதன் அர்த்தத்தை போதகர் கர்த்தரோடு வளர புரிந்து கொண்டார்களாம். இது எல்லாம் நம்மில் சட்டவாதத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் கர்த்தரில் வளர நீங்கள் வெளியே சிதறடிக்கப்படுவது என்பதல்ல. அது கர்த்தர் உங்களோடு கூறுவதோடு எவ்வளவு நோக்கமாக இருக்கின்றீர்கள் என்பதுதான். இது எப்படி தேவன் நம்மை மாற்றுகிறார் என்பது. இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்பது என்பது கர்த்தரின் வல்லமைக்கு எளிதாக இருந்தது. ஆனால் எகிப்திலிருந்து வெளியே மீட்கப்பட்ட தலைமுறைக்கு அவர்களின் இதயம் முழுவதும் எகிப்தாக இருந்தது. அவர்கள் உடல் ரீதியாக எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு இருந்தாலும் அவர்களின் இதயத்திலிருந்து எகிப்தை அகற்ற முடியவில்லை. அது அவிசுவாசமாக தேவனை விசுவாசிக்க முடியாத வண்ணமாக வெளியே வந்தது. உங்களின் கைகளினால் காரியங்களை செய்ய முயற்சிப்பது. அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். அவர்களின் பிள்ளைகள் வாக்குத்தத்த பூமிக்கு வந்தார்கள். ஆனால் நாம் அழிந்து போகிறவர்கள் அல்ல, நாம் பின்வாங்குபவர்கள் அல்ல அல்லவா? ஏனெனில் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரின் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு அவர்தான் தேவனின் கிறிஸ்து, மேசியா. அதனால் உங்களை நீங்கள் எங்கு கண்டு கொண்டாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை இரட்சிப்பார். அவர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். அவர் பாதையில்லாது போல தோன்றுகிற இடத்தில் அவர் நமக்கு வழி செய்வார்.
அவரின் மகிமையின்படி நம்முடைய தேவைகளை கிறிஸ்து இயேசுவில் சந்திப்பார். போதகரால் கட்டுகள் உடைக்கப்பட்டதை உணர முடிகிறது என கூறுகிறார்கள். கர்த்தரோடு அப்படிப்பட்டதான உறவிற்காக ஏங்குகின்றீர்களா? அப்படியென்றால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம். வாட்ஸ் லவ் காட் டு டூ வித் இட்? அதாவது அன்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இது டீனா டர்னர் என்பவருடைய பாடல். அது பிரைவேட் டான்சர் என்ற ஆல்பத்தில் இருந்ததாகும். இந்த பாடலின் ஒரு வரி இப்படியாக செல்கிறது: ஒரு இதயமானது உடைக்கப்படுகிறபடியால் யாருக்கு ஒரு இதயம் தேவை? நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டிருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, உங்களுடைய இதயம் உடைக்கப்படலாம். கேள்வி என்னவென்றால், எது நம்முடைய இதயத்தை உடைக்கிறது? போதகர் ஒரு நாள் ஒரு பிஷப் பிரசங்க பீடத்திலிருந்து பாவத்தை வழக்காடுவதை, அதாவது அது தேவதூஷணமானது, அதை பார்த்தார்களாம். இதை கேட்பது போதகரின் இதயத்தை முற்றிலும் உடைத்ததாம். இதில் தான் மட்டும் தனியாக இருக்க முடியாது என்று நினைத்தார்களாம். அதில் அருவருப்பு, கோபம், அட்டூழியம் இருந்ததாம். கிறிஸ்தவ சேனல்களில் இந்த அட்டூழியம் வெளிப்படுத்தப்பட்டதாம். ஆனால் மொத்தமாக இதற்கு உலகம் எப்படி செயல்படுகிறது என்றால், இந்த நபர் இதை பேசியதற்காக, இந்த வெளிப்படையான பாவத்திற்காக இந்த நபரை இந்த உலகம் உயர்த்துகிறது. அவர்கள் தேவனை கண்டு பயப்படுகின்றார்களா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இந்த நிலத்தில், பூமியில் இல்லையா என போதகர் சிந்தித்துக் கொண்டிருந்தார்களாம். ஒரு இதயமானது உடைக்கப்படுகின்றபடியால் யாருக்கு ஒரு இதயம் தேவை? எது நம்முடைய இதயத்தை உடைக்கிறது? தேவனுடைய காரியங்களா? சங்கீதம் 119:53. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. போதகர் ஒரு நாள் ஒரு நபரை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்ததாம். ஏனெனில் தேவனுக்கு எந்த மரியாதையும் பயமும் இல்லாதபடி இருந்தார்களாம். தேவன் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களின் இதயத்தை பாவம் உடைப்பதற்கு பதிலாக நீங்கள் பாவத்தை உங்களின் இதயத்தில் சகித்துக் கொள்வீர்கள் என்றால் எங்கேயோ ஏதோ தவறு இருக்கிறது. இது உங்களோடும் என்னோடும் தொடங்குகிறது. போதகர் தன்னுடைய இதயத்தில் இருக்கும் காரியங்கள், மனிதர்களின் காரியங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்களாம். வருடங்களாக கர்த்தர் இதை மேற்கொள்ளிட்டும் போதகருக்கு இதை தூரப்போட ஒரு வாய்ப்பையும் தந்திருப்பதாக கூறுகிறார்கள். போதகர் இதை அதிகமாக தூரப்போட அவர்கள் அதிகமாக கர்த்தரோடு நெருங்கி இருப்பதை கண்டு கொண்டதாக கூறுகிறார்கள். தியாகமாக இருப்பது போல தோன்றியது உண்மையில் இன்பமாக இருக்கிறது என போதகர் கூறுகிறார்கள். ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. போதகரும் தன்னுடைய மனைவியாகிய அணுவும் பாம்பேயில் இருந்தார்களாம். இது போதகருக்கு நினைவில் வருவதாக கூறுகிறார்கள். அப்பொழுது அது பாம்பே என அழைக்கப்பட்டது. போதகர் அவர்களின் முதல் ஆல்பமை ரெக்கார்ட் செய்ய அங்கு சென்றிருந்தார்களாம். அவர்களுக்கு சமீபத்தில் திருமணமாய் இருந்ததாம். அப்பொழுது அவர்கள் தினமும் காலையில் காஃபி குடிப்பார்களாம். பப்பு என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் அவர்களை தினமும் சந்தித்தார்களாம். பப்பு என்பவர் ஒரு நாள், அனு அவர்கள் தினமும் காஃபி போடுகிறார்கள், இன்று நான் காஃபி போட விரும்புவதாக கூறுகிறார்களாம். போதகர் தங்கியிருந்த நண்பரும் எல்லாரும் இதற்கு சரி என்றார்களாம். அந்த பெண்ணும் காஃபி போட, அந்த காஃபி முதலில் குடித்தவுடனே போதகர் கிட்டத்தட்ட துப்பிவிட்டார்களாம். ஏனெனில் இந்த பெண், அனு அவர்கள் வெள்ளையாக காஃபியில் சேர்ப்பதை பார்த்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அது உப்பா அல்லது சீனியா என்பது தெரியவில்லையாம். அதனால் உப்பை போட்டு காஃபி செய்து அவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்களாம். இனிப்பிற்கு பதிலாக கசப்பை அந்த பெண் போட்டார்கள். மேலும் இவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். தேவனின் கண்களுக்கு முன்பாக கசப்பானதை நீங்கள் சர்க்கரை பூசி இனிப்பாக மாத்துகின்றீர்களா? உப்பு போட்ட காஃபி குடிப்பது என்பது போதகருக்கு பழக்கப்படாத ஒன்றாக இருந்தது. அது ஒரு அருவருப்பாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். தேவனின் கண்களுக்கு முன்பாக அருவருப்பானதை செய்கின்றீர்களா? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் அழைக்கின்றீர்களா? உலகம் அதை செய்கிறது. இருளிற்கு பதிலாக வெளிச்சத்தையும் வெளிச்சத்திற்கு பதிலாக இருளையும் போதகர் போட கூறுவார்கள் என்றால் நீங்கள் இல்லை என கூறுவீர்கள். ஆனால் உங்களின் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். அன்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? போதகர் கூறியது போல உலக பிரகாரமான அன்பு தெய்வீகமானதல்ல. காதலில் விழுவது என்பதற்கும்
நிபந்தனையற்ற அன்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு என்பது இதயத்தை சார்ந்தது. நாம் யாரை நம்புகிறோமோ அவர்களுக்கு தான் நம்முடைய இதயத்தை கொடுப்போம். இதில் பிரச்சனை என்ன என்றால், நம்முடைய இதயம் நம்மோடு பொய் கூற முடியும். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நீங்கள் உங்களின் இதயத்தை நம்புவீர்கள் என்றால் அது உங்களை வஞ்சித்துவிடும். போதகர் சாலமோன் தேவாலயத்தை கர்த்தருக்கு என படைத்ததை 1 ராஜாக்களில் போதகர் வாசித்தார்களாம். 1 ராஜாக்கள் 8:39 மற்றும் 40. உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. தேவன் நம்முடைய இதயத்தை அறிவார். நம்மால் அதை மறைக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம் என்றால், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் மனிதன் யார் என்பதை பற்றி அறிந்திருப்பதை, அதாவது நம்முடைய இதயம் என்ன என்பதை இயேசு அறிந்திருப்பதாக கூறுகிறார். யோவான் 2:24 முதல் 25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. சில வேளைகளில் நம்மில் இருப்பதை மறைப்பதில் நாம் சிறந்தவர்கள். அதிலிருந்து தப்பித்து விடலாம் என நாம் எண்ணுகிறோம். போதகர் ஒருவருக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார்களாம். போதகர் தேவனிடம் அவர்கள் ஏன் தங்களுடைய திருப்பு முனையை விடியலை பெற்றுக்கொள்ளவில்லை என கேட்டார்களாம். அந்த நபர் கெட்டவர்கள் என்று போதகர் எண்ணவில்லை. அந்த நபர் தன்னால் சிறந்ததை செய்கிறார்கள். அவரின் வரலாற்றை கர்த்தர் போதகரிடம் காண்பித்தாராம். அதாவது அவர்களின் வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததை கர்த்தர் போதகரிடம் காண்பித்தார்களாம். அதற்காக போதகர் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். இந்த நபர் அடுத்த நாள் போதகரை அழைத்தார்களாம். போதகர் அந்த நபரிடம் கர்த்தர் இந்த காரியங்களை நினைவூட்டுவதாக கூறுகிறார் என கூறினார்களாம். எல்லாம் சரியாக இருக்கிறது என நினைத்து இதை மூடி வைத்திருக்கலாம் அந்த நபர். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடிப்படையில் சில காரியங்கள் தவறாக இருக்கிறது. அது தேவனின் கண்களுக்கு முன்பாக கெட்டதாக இருக்கிறது. நீங்கள் அது பரவாயில்லை, அது கடந்து போகும், அல்லது அது நல்லது என எண்ணுகின்றீர்கள். உங்களுக்கு தேவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என எண்ணுகின்றீர்களா? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு உதவ அனுமதி செய்யுங்கள். அதாவது அந்த காரியங்களை தூர போடுவதற்கு. ஆனால் அதற்கு முன்பு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். மேலும் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். பின்பு அதை தூர போட வேண்டும். உங்களுக்கு தெரியாதது உங்களை கொன்றுவிடும். இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பவராக இருக்கிறார். மேலும் அவரின் ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார், உங்களிடம் பேசுவார். அவர் உங்களிடம் பேசும்போது உங்களின் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். போதகர் முந்தைய வாரங்களில் கூறியது போல நம்முடைய கடந்த காலங்களை குணமாக்க நமக்கு இயேசு தேவை. சில வேளைகளில் நமக்கு எதிலிருந்து சுகம் வேண்டுமோ அதுவே நம்மை எதிர்க்க செய்யும். சில வேளைகளில் அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரிசுத்த ஆவியானவருக்கு அதை நமக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது தெரியும். போதகர் ஒரு கணவன் மற்றும் மனைவிக்கு ஆலோசனை கொடுத்தது நினைவிற்கு வருவதாக கூறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காரியம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்ததாக கர்த்தர் கூற, போதகர் அதை அவர்களிடம் கேட்க அவர்கள் இல்லை என்று கூறினார்களாம். கர்த்தர் பேசும்போது போதகருக்கு தெரியும். அதே நேரத்தில் இதை இவர்களுக்கு வெளிப்படுத்த விருப்பம் இல்லை அல்லது போதகர் தவறாக கேட்டார் என எண்ணினார்களாம். போதகருக்கு என்ன செய்வது என தெரியாமல் இருக்க கர்த்தர் போதகரிடம் போதகரின் இன்சுலின் ஊசியை வெளியே எடுக்க கூறினார்களாம். இது செய்வதற்கு வினோதமான செயல். ஏனெனில் போதகர் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவரின் இன்சுலின் பென் ஊசி அவரின் பையில் எங்கோ இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை எடுக்க கூற போதகரும் அதை கீழ்ப்படிதலினால் எடுத்தாராம். கர்த்தர் அதை திறக்க கூற போதகர் அதை திறந்தாராம். பின்பு அந்த ஊசியின் மூடியையும் கர்த்தர் திறக்க கூற போதகர் அதை திறந்து ஊசி வெளியே தெரிந்ததும் அவர்களில் ஒருவர் உக்கிரமான ஒரு செயல்பாட்டை செய்ததை போதகர் பார்த்தார்களாம். இப்பொழுது எனக்கு நினைவு வருகிறது என்று அந்த நபர் கூறினாராம். இதற்கும் ஊசிக்கும் என்ன சம்பந்தம் என போதகர் என்ன, ஆனால் அப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார். போதகர் இதை உங்களுக்கு கூற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை போதகர் பார்ப்பதாக கூறுகிறார்கள். அவர் உங்களிடம் பேசுவார் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அவரிடம் வாருங்கள். கிலியாதில் தைலம் இருக்கிறது, ஆராதனையில் சுகம் இருக்கிறது.
நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவதை போதகரால் உணர முடிகிறது என கூறுகிறார்கள். அவரின் வலது பாரிசத்தில் நித்திய பேரானந்தம் இருக்கிறது. நாம் ஒரு நம்பிக்கையின் தேவனை சேவிக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பர். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. போதகர் கூறியது போல நம்மை சுகப்படுத்த இயேசு தேவை. அது புண்படுத்தப்பட்ட ஆத்துமா அல்லது என்னவாக இருந்தாலும் சரி, அவர்தான் கிலியாதின் தைலம். அப்படியென்றால் ஆராதனையில் சுகம் இருக்கிறது. கர்த்தருக்கு நம்முடைய இதயம் தெரியும். அவை நம்மை வஞ்சிக்கும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் அவர் நமக்கு புதிய இதயத்தை தருவதாக தீர்க்க தரிசனம் கூறினார். நானே கல்லான இதயத்திற்கு பதிலாக மாம்சமான இதயத்தை தருவேன் என்று அவர் கூறினார். அது எசேக்கியேல் 36:26 இருக்கிறது. இதயம், ஆத்துமா, ஆவி மற்றும் மாம்சம் என்பது நம்மை ஒன்றிணைக்கும் நம்முடைய தனித்தன்மையை குறிக்கிறது. உயிருள்ள ஆத்துமா என்பது ஒரு முழுமையான நபர். இங்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் கூறுவது என்னவென்றால், மனிதர்கள்தான் தேவாலயமாக இருப்பார்கள், ஒரு கட்டிடமல்ல. அவர்கள் தாமே பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே என்றும் அறியீர்களா? நாம் நம்முடைய இதயத்தை பார்ப்போம் என்றால் தேவன் கூறியதை, அது நமக்கு இங்கும் அங்குமாக சில வசனங்கள் தெரியுமானால் அதை மாற்றும். மேலும் நம்முடைய இதயங்களுக்கு சரியானதை, நம்முடைய கண்களுக்கு சரியானதை செய்வோம். இஸ்ரவேல் செய்தது போல, அதாவது தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் அழைப்பதினால், நாம் நம்முடையதை தேடுவதினால், அதாவது கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு பதிலாக நாம் கலக்கமடைகிறோம். நாம் இஸ்மவேலை உண்டாக்குகிறோம். அது பழைய ஏற்பாடு என கூறலாம். புதிய ஏற்பாட்டில் போதகர் விளக்கியது போல, ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த பேதுரு கூட இருப்பவர்களின் அழுத்தத்திற்கு விழுந்தான். புதிய ஏற்பாட்டில் பவுல் அவனை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் நாம் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என இயேசு கூறினார். ஏனெனில் அவர் நம்மை நம்முடைய பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். மேலும் அவர் தன்னுடைய ஆவியை கொடுத்தார். அதனால் நாம் நம்முடைய வஞ்சனையான இதயத்தின் மீது சார்ந்திருக்க வேண்டாம். ஏனெனில் நாம் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவதற்காக நாம் நம்முடைய இதயத்தை சார்ந்திருப்போம் என்றால் அது தேவன் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அது காரியங்களை நம்முடைய கைகளில் எடுக்க செய்கிறது. பெரும்பான்மையான வேளைகளில் அது கவலைக்கு எடுத்து செல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் புயல் இருக்கிறதா? இயேசு புயலை அடக்குகிறவர் என்றாலும், நீங்கள் அவரை பின்பற்றுவீர்கள் என்றாலும் புயல் இருக்காது. நீங்கள் காரியங்களை உங்களுடைய கைகளில் செய்ததினால்தான் கவலை இருக்கிறது. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். தேவனின் வாக்குத்தத்தம் கர்த்தரிடம் உள்ள நல்ல வார்த்தை. அது நம்முடைய இதயத்தை மகிழ்விக்கும். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்க அவரின் பரிசுத்த ஆவியால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்பதன் காரணத்தை புரிந்து கொண்டபடி, நம்முடைய இதயங்களால் நாம் நினைப்பதன்படி அல்ல, நன்மை தீமை அறியும் மரத்தினால் அல்ல, ஆனால் அவரின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நாம் கேட்க வேண்டிய நல்ல வார்த்தை போதகர் கூறியது போல அது தேவ வாக்குத்தத்தங்கள்தான். அவர் உங்களுக்கு பாதுகாப்பு, தேவைகளை சந்திப்பது, மறுசீரமைப்பு இவற்றை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இவை கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள். அவை நம்முடைய இதயங்களை மகிழ்விக்கும். இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் போதகர் ஏப்ரஹாம் மற்றும் சகோதரி சூசன் என்பவர்களிடம் கிறிஸ்து இயேசுவில் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க, அவையெல்லாம் நாம் வேதாகமம் என்று கூறுவதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் என்ன பேசுகிறார் என கேட்டார்களாம். உங்கள் இதயம் கூறுவதல்ல, ஏனெனில் நம்முடைய இதயமானது வஞ்சனையானது.
என்பது நமக்கு தெரியும். நாம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவி நாம் ஒவ்வொருவரிடமும் என்ன கூறுகிறார்? அது நிச்சயமாக ஒரு வசனத்தோடு பொருந்தும். அதற்கு எதிரானதல்ல. போதகர் தெளிவுபடுத்த விரும்புவது என்ன என்றால், நாம் அதனால்தான் பரிசுத்த ஆவியால், தேவ ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். மேலும் பரிசுத்த ஆவி எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை கொண்டு செல்கிறார். கிறிஸ்துவில் மாத்திரம்தான் நம்மால் இளைப்பாறுதல், நம்பிக்கை இவற்றை கண்டுகொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்படியென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது அவர் மகிமைப்படுகிறார். அதனால் நிறைவேறப்பட வேண்டியது என்ன இருக்கிறது? இரும்பை இரும்பு கற்குகிறது. ஒருவேளை போதகருக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் தான் அந்த உதவியின் மூலம். உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அதை பற்றி போதகரால் ஏதாவது செய்ய முடியும். ஆசாரியத்துவத்தின் காலங்கள் போய்விட்டது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜகிரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியுமாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் அல்லவா? அதனால் உங்களின் வாக்குத்தத்தங்களை உரிமை பற்றி வாதாடுங்கள். உங்களுக்கான அவரின் வாக்குத்தத்தங்கள் என்ன? கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார்? சில வேளைகளில் போதகரை ஒரு பாடல் மூலம் வழிநடத்துவதாக போதகர் கூறுகிறார். விடுதலின் கீதங்கள் பற்றி செப்பனியா 3:17 கூறுகிறது. என்னவாக இருந்தாலும் தன்னுடைய பாரத்தை அவரிடம் வைத்துவிட போதகர் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார்கள். மேலும் அந்த பாரங்களை அவர் சுமக்க வடிவமைக்கப்பட்ட என்னவாக இருந்தாலும் தன்னுடைய பாரத்தை அவரிடம் வைத்துவிட போதகர் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார்கள். மேலும் அந்த பாரங்களை அவர் சுமக்க வடிவமைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டதாக போதகர் கூறுகிறார்கள். கர்த்தர் போதகரை ஏதோ ஒன்றினால் பாரப்படுத்தும் போது அதை உடனடியாக தேவனிடம் கொடுத்து விடுவதாக கூறுகிறார். அதைதான் ஆபகுக் செய்தார். அதை போதகர் செய்யும் போது ஒரு தெய்வீக பரிமாற்றம் ஏற்படுகிறது. இந்த பரிமாற்றத்திற்கு பதிலாக தேவன் சமாதானம் இருக்கும். சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. அதைதான் பிலிப்பியர் 4:4-7 கூறுகிறது. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் போதகரின் இதயத்தை காத்துக்கொள்ளும். அது போதகரின் சிந்தையை கிறிஸ்து இயேசுவின் மூலம் காத்துக்கொள்ளும். எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம். நீங்கள் ரோமரை வாசிப்பீர்கள் என்றால் பவுல் மக்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் மூலம் நன்றி செலுத்துகிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் உங்களை உண்மையில் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சிலரால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு வெளிப்பாடு வேண்டும், வெறும் அறிவு மட்டும் அல்ல. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த 2 எழுதப்பட்டு இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் இருக்கிறார், உங்களின் பாரத்தை அவரிடம் வையுங்கள், அவர் அதை எடுத்துக்கொள்வார் என ஒன்று கூறுகிறது. மற்றொன்று அவர் உங்களை விசாரிக்கிறார் என கூறுகிறது. செயல் ஊக்கம் உள்ளது. அதனால் போதகர் தனக்கு நடந்ததை கூறுவதாக கூறுகிறார்கள். போதகரின் ஈவுகளில், நோக்கத்தில், அழைப்பில் அவர் நிறைவேற்றுவது என்பது அவர் கோடிக்கணக்கான ரூபாக்களை பெறுவதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். ஏனெனில் அது அவருக்கு தனிப்பட்ட திருப்தியை அளிக்கிறது. அதை அவர் தான் வாங்கும் பொருட்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என போதகர் கூறுகிறார். பணம் முக்கியமல்ல என போதகர் கூறவில்லை. விலையேறப்பட்ட முத்துதான் போதகருக்கு முக்கியம் என போதகர் கூறுகிறார்கள். போதகரில் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றும் போது தான் உண்டாக்கப்பட்டதன் நோக்கத்தை போதகர் நிறைவேற்றுவதாக கூறுகிறார்கள். இந்த நிறைவிற்கு, திருப்திக்கு அருகில் வேறு எதுவும் வராது என போதகர் கூறுகிறார்கள். போதகர் இதை கர்த்தர் மேல் பாரத்தை தொடர்ந்து சுறுசுறுப்பாக வைப்பது மூலம் அவர் இதை பெற்றுக்கொள்வதாக கூறுகிறார்கள். அதை போதகர் சுமப்பார் என்றால் போதகர் தன்னுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு நடக்க முடியாது என கூறுகிறார்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். போதகர் இதை செய்ய பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது என போதகர் கூறுகிறார்கள். அதை செய்யும் போது போதகர் தன்னோடும் தேவனோடும் சமாதானத்தோடு இருப்பதாக கூறுகிறார்.
இது தொடர்ந்து வேலை நடந்து கொண்டு இருப்பதாகும். இந்த சங்கீதத்தை வாசித்து போதகர் முடிக்கப் போவதாக கூறுகிறார்கள். சங்கீதம் 119 97 முதல் 104 வரை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களில் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியினால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இதை போதகர் த மெசேஜ் என்னும் மொழிபெயர்ப்பிலிருந்து வாசித்தார்கள். வசனம் 97 வேதம் என்பது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என த மெசேஜ் மொழிபெயர்ப்பு கூறுகிறது. வெளிப்படுத்தல் பற்றி இந்த செய்தி கொடுத்த அன்று காலையில் கர்த்தர் போதகரோடு பேசினார்கள். இதை 3-4 நாட்களுக்கு முன்பாக பெற்று கொண்டார்களாம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். அப்படி என்றால் இதை நான் லகுவாக எடுத்துக்கொள்வதில்லை. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இது த மெசேஜ் என்னும் மொழிபெயர்ப்பில் பொல்லாத குழியில் விழாதபடிக்கு நீர் என் பாதைகளை கவனிக்க கூறுகின்றீர் என இருக்கிறது. அப்படி என்றால் குழியில் விழுவீர்கள் என்றால் அவரின் வசனத்தை கைக்கொள்வது என்பது கடினமாகும். மேலும் வசனம் 102 த மெசேஜ் மொழிபெயர்ப்பில் நீர் எனக்கு கொடுத்த பாதையை தவிர நான் மாற்று பாதையில் செல்வதில்லை. நீர் அவ்வளவு நல்லதாக வழிகாட்டுதல் தருகின்றீர் என கூறுகிறது. போதகர் ஒரு முறை திருவனந்தபுரத்திற்கு வண்டி ஓட்டி சென்றிருந்தார்களாம். அங்கு மாற்று திசை வலது பக்கம் செல்லவும் என பலகை இருந்ததாம். ஆனால் வலது பக்கத்தில் போதகரால் தென்னை மரங்களை தான் பார்க்க முடிந்ததாம். போதகருக்கு பின்னால் யாரும் இல்லையாம். எல்லாரும் அதற்கு முன்பு வலது பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. போதகர் அதை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டார்கள். நீங்கள் மாற்று திசை எடுக்க வேண்டிய ஒன்று தேவவசனம் அல்ல. அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துகிறார். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உங்களுக்கான போதகரின் அறிவுரை என்னவென்றால் தேவனோடு நேரம் செலவிடுங்கள். அவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அதை அவர் செய்யும்போது அதை விலையேற பெற்றதாக எண்ணுங்கள். அவர் வெளிப்படுத்திய காரியங்களை தியானியுங்கள். அதை எழுதி வையுங்கள். போதகர் அதை இப்பொழுதும் செய்வதாக கூறுகிறார். மாற்று திசை அல்லது வேடிக்கை பார்க்கும் சுற்றுலா செல்லாதீர்கள். உங்களின் அயலான் அல்லது வேறொருவர் இந்த வழி என்று கூறியதால் அல்லது கூட இருப்பவர்களின் அழுத்தத்தால் மாற்று திசை அல்லது வேடிக்கை பார்க்கும் சுற்றுலா செல்லாதீர்கள். வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு உதவி வேண்டுமானால் போதகரை அழைக்க கூறுகிறார்கள். போதகரும் சபையும் உங்களோடு நிற்பதாக கூறுகிறார்கள். அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உங்களுக்கு கூடுதலான ஞானம், ஆளுமை அது உங்களுக்கு தருகிறது. அது உங்களுக்கு ஞானத்தை தருகிறது. பழைய ஏற்பாட்டில் உங்களில் யார் என்று என்னுடைய எதிரி என ராஜா கேட்டான். அதில் ஒருவன், இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் நீர் உம்முடைய படுக்கை அறையில் பேசுவதை கூட கேட்பார் என கூறினான். அப்படிப்பட்டதான ஒரு ஆளுமை உங்களுக்கு வேண்டுமா? தேவன் உங்களுக்கு அந்த ஆளுமையை, ஞானத்தை தருவார். அது ஞானமாக இருந்தாலும் சரி, அது அறிவாக இருந்தாலும் சரி, அது பலனாக இருந்தாலும் சரி, அது தைரியமாக இருந்தாலும் சரி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் போதகர் பேசுவது உண்மை. ஏனெனில் அவரின் நன்மை விவேகமுள்ள வயதான ஞானிகளை விட விவேகமாய் இருக்கிறது, ஞானமாக இருக்கிறது. அது தேவன் நம்மை செய்ய கூறுவதை செய்வதன் மூலம். இந்த செய்தியை கொடுத்த அன்று காலையில் போதகர் கூகுளில் தேடவில்லை. மேலும் இந்த நாட்களில் AI போதகரின் உதவியாளராக இருக்க விரும்புகிறது. உன்னை விட எனக்கு சிறந்த உதவியாளர் இருக்கிறார் என போதகர் கூறுவதாக கூறுகிறார்கள். அவர்தான் பரிசுத்த ஆவி. அவர் சிருஷ்டிகரான தேவன். ஜெமினை என்பதினால், கோ பைலட்டினால் என்ன செய்ய முடியும்?
தூர செல், என்னை நீ தொந்தரவு செய்கிறாய் என போதகர் கூறுகிறார்கள். மேலும் அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்யும் வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்வதாகவும் போதகர் கூறுகிறார்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். அவர் போதகருக்கு மட்டும் பாரபட்சம் காண்பிப்பதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை என்றால் போதகர் ஜான் உங்களை பற்றி பேசுகிறார், நீர் உண்மையில் இருக்கின்றீரா என கேட்கும்படியாக போதகர் கூறுகிறார்கள். ஏனெனில் இதைதான் போதகர் செய்ததாக கூறுகிறார். மேலும் தேவன் தன்னை உண்மையான தேவனாக போதகருக்கு காண்பித்ததாக கூறுகிறார். மேலும் அது தன்னை மாற்றியதாகவும் போதகர் கூறுகிறார். அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரை ஆராதிப்போம். இது உண்மை மக்களே, இது உண்மை. இயேசு உங்களுக்காக மரித்தார். அவர் தேவன். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உங்களுக்காக மீண்டும் வருகிறார். இன்றைய தினத்தை பற்றி ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. போதகர் இதை தயார் செய்யும் போது கர்த்தர் இதை வேறு வழியில் செய்ய கூறினாராம். 6 மாதங்களுக்கு முன்பு கர்த்தர் எப்படி அசைவடினார் என்பது போதகருக்கு நினைவில் வந்ததாம். போதகர் அதை சிந்தித்துக் கொண்டு இருக்கையில், நான் இங்கிருந்து செல்லவில்லை என கர்த்தர் கூறினாராம். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்னுமாக அதிகமாகும் என போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார்கள். அதாவது தேவனின் பிரசன்னம், நமக்கு அவரின் உண்மை, இது எல்லாம் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் முழுமையாக பரிபூரணமாக இருக்கிறது. அதனால் நாம் எதன் வழியாக செல்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதாவது நாம் அவர் மேல் பாரத்தை, கவலைகளை வைக்கும் வரை அவர் நம்மை தாங்குவார். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் அதை பற்றி அவர் ஏதாவது செய்வார், ஆதரிப்பார். தாங்குவார் என்பது உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் என்பதாகும். ஒருவரை நீங்கள் விசாரிப்பீர்கள் என்றால், அவர் மீது அக்கறை கொள்வீர்கள் என்றால் அதை பற்றி நீங்கள் ஏதாவது செய்வீர்கள். அதுதான் இயேசு. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து நீங்கள் எங்கு தவறாக செல்கின்றீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். தீமை என்று கருதப்படுவதை நன்மை என விழிக்கின்றீர்களா, அழைக்கின்றீர்களா? உங்களின் கால் அடியிலிருந்து கம்பளத்தை இழுக்க தேவனுக்கு விருப்பமில்லை. நாம் திருத்த வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவி சாந்தமாக நினைவூட்டுவார். அவரை ஒரு பெட்டிக்குள் அடைத்து வைக்காதீர்கள். அதாவது அவர் இப்படி மாத்திரம்தான் பேசுவார் என்று கூறி. அவர் ஒரு கழுதை மூலமாக கூட பேசுவார். என்னவாக இருந்தாலும் அவருக்கு உணர்வுள்ளவர்களாக இருங்கள். எதன் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டிருங்கள். உங்களின் இதயத்தில் இருப்பதை பின்பற்றாதிருங்கள். உங்கள் பார்வைக்கு சரியானதை செய்யாதீர்கள், ஆனால் தேவ சித்தத்தை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டிருங்கள். அவரை எப்படி கூப்பிடுவது என உங்களுக்கு தெரியவில்லை என்றால் போதகரை தொடர்பு கொள்ள கூறுவதில் போதகர் நம்பிக்கையோடு இருப்பதாக கூறுகிறார். ஏனெனில் இதை போதகர் செய்யவில்லை, ஆனால் கர்த்தர் செய்கிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனால் அவரின் பரிசுத்த ஆவியினால். உங்களோடு சந்திக்க போதகரை விட, உங்களை விட அவர் அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கேள்வி என்ன என்றால், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? மேலும் இதில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் உங்களின் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நான் ஜான் கோடியல். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.